மக்களே, தமிழ் சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பிக்கிள் ரெசிபி. இந்த ரெசிபி வந்து நீங்கள் குக் பண்ண ரைஸோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு காரசாரமான ரெசிபி. நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து இதோட ஷெல்ஃப் டைம் வந்து மேக்ஸிமம் 15 days, அதுக்கு மேலே வச்சுக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் சிக்கன் மட்டும் இல்லாமல் மட்டன், எக், ஃபிஷ், ப்ரான்ஸ் இந்த மாதிரி டிஷ்ஷஸில் நீங்கள் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் இது வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு இதை நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இதோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நம்ம பார்ப்போம் வாங்க. போன்லெஸ் சிக்கன் 250 grams, கடுகு 2 டீஸ்பூன், சீரகம் 2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், மிளகாய் பொடி 3 டீஸ்பூன், மல்லிப்பொடி 2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, பூண்டு 8 பல். அந்த பூண்டை நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைக்காமல் இடித்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு தனி ஃப்ளேவர் இருக்கும். அரை மூடி லெமன். இப்போ வந்து நம்ம 1/4 கிலோ சிக்கனில் வந்து இப்போ மேரினேட் பண்ண போகிறோம். அதாவது மஞ்சப்பொடி, அதிகமாக போடப்பட அந்த பாக்டீரியாஸ் இல்லாத கொஞ்சம் பார்த்துக்கலாம். அதனால் தென் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ போடுற உப்பையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். பின்னாடி நம்ம அதை ஃப்ரை பண்ணும்போது அதுக்கு ஒரு உப்பு போடுவோம். ஸோ அதுக்கேற்றா போடும். இது சிக்கன் குறி உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஒரு 15 minutes கொஞ்சம் நீங்கள் வந்து ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் எடுத்துகிட்டு இந்த சிக்கன் பீசஸை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஆக்சுவலி இப்போ எடுத்துருக்க இந்த ஆயில் இருக்குது இல்லையா, இந்த இதை அப்படியே நீங்கள் திருப்பி மசாலா ரெடி பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆயில் வந்து இதே ஆயிலை அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆயில் கம்மியாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப உறிஞ்சி ரொம்ப ட்ரை ஆயிரும். ஸோ கொஞ்சம் பிக்கிள்மாக இருக்கணும்னா இந்த ஆயில் நமக்கு தேவைப்படும். ஃப்ரை பண்ணும்போது சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இந்த இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் உங்களுக்கு வந்துச்சுன்னா உள்ளே வந்து நல்லா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இது வந்து நான் இப்போ உங்களுக்கு உடச்சி கம்பேர் பாருங்கள். உள்ளே நல்லா வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளேக்ஸாக வரும். அப்படின்னா உங்களுக்கு குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்போனா உங்களுக்கு பிக்கிளோட ஷெல்ஃப் டைம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த பீசஸை நீங்கள் வந்து பிரேக் பண்ணும்போது உடைக்கும் போது உங்களுக்கு வந்து உடையணும், உள்ளே குக்காக இருக்கணும். பிங்கிஷ் கலரில் இருக்கக்கூடாது, ஒயிட்டிஷ் கலரில் இருக்கணும். குக் ஆகிடுச்சு நல்லா. இப்போ வந்து அந்த பிக்கிள்குரிய மசாலா வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ட்ரை பேன், அதில் எதுவுமே இல்லாமல் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம், ஆயில் இல்லாமல். அதுக்கு நம்ம எடுத்து வச்சுங்க 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்குவோம். கடுகு வெடித்ததும் சீரகம் போட்டுக்கோங்க, 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் அந்த 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகணும். இதை நீங்கள் இந்த ப்ரொப்போர்ஷனில் பொடி பண்ணி வச்சிங்கன்னா 2 டைம் நீங்கள் சிக்கன் பிக்கிள் பண்ணிக்கலாம். இந்த பொடி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 5 டீஸ்பூன் வரும் பாருங்கள். இது ஒரு 5 டீஸ்பூன் வரும். நான் வச்சுருக்க டீஸ்பூனுக்கு 5 டீஸ்பூன் வரும். நீங்கள் ஒரு 2.5 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் ஒரு 1/4 கிலோ பிக்கிள் போட்டால் போதும். இப்படி போட்டால் தான் அது மிக்சியில் அரைப்படும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு அந்த ஆயில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா அதே ஆயில் எடுத்துகிட்டு இதில் நம்ம இப்போ தாளிப்புக்கு நீங்கள் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நீங்கள் 2 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம். ஏன்னா தாளிப்புன்றது வந்து தான் உங்களுக்கு அதை ப்ரிசர்வ் பண்ணும், ரொம்ப அந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல். ஸோ அது கடுகு மட்டும் நம்ம தாளிக்க போகிறோம். 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்ததும் க்ரஷ் பண்ணி வச்சுருந்த கார்லிக், கார்லிக் எப்படி ஃப்ரை ஆகணும்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ப்ரௌனிஷ் கலரில் ஆகிடக்கூடாது, கேரமலைஸ் ஆகிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அப்படி ஒயிட்டிஷாகவும் இருக்கக்கூடாது. நல்லா அது உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போதே ஒரு மாதிரி சொரன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரொம்ப கிறிஸ்பியாக இல்லாமல் ஒரு மாதிரி வதக்குன்ற ஒரு கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே தான் நீங்கள் அடுத்தது ஆட் பண்ணணும்.
இப்போ மிளகாய் பொடி 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப காரம் வேணுன்றவங்க 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வச்சுருக்க காஷ்மீரி சில்லி, ஸோ இது 5 ஸ்பூன் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நானாக 3 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். கிட்ஸுக்கு கொடுக்கும்போது நம்ம 3 ஸ்பூன் கொடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லிப்பொடி. மல்லிப்பொடி வந்து அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி கொடுக்கும். உங்களுக்கு ரொம்ப கிரேவியாக இருக்கணும் அப்படின்னா 3 ஸ்பூனாக போட்டுக்கலாம். இது வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த பொடி, பிக்கிள் பொடி 2.5 ஸ்பூன் போட்டிருப்பேன் நான். மீதி வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் சிக்கன் பிக்கிள் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இதோட ஸ்மெல் லைட்டாக போனதுக்கப்புறம் நீங்கள் சிக்கன் போட்டுக்கோங்க, ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன்லாம். இப்போ இங்கே பாருங்களேன், இதில் இருக்க அந்த ஆயில் வந்து அப்படியே இது கொஞ்சம் நாளைக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நல்லா அப்சர்வ் ஆகிடும். இதில் நம்ம அப்போ போட்ட அந்த உப்புக்கு ஏற்றாப்புல யோசித்து நீங்கள் இப்போ அனுசரித்து இதில் போட்டுக்கோங்க உப்பு. ஃபைனலாக லெமன் போடணும். 250 கிராம்ஸுக்கு நான் வந்து ஹாஃப் லெமன் போட்டிருக்கேன். இது ஒரு வேளை 1/2 கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு ஃபுல் லெமன் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் பெரிய லெமனும் கூட, நல்லா ஜூஸ் வந்தது, ஸோ பார்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்பு பிடிக்காதவங்க கொஞ்சம் கம்மியாக கூட போட்டுக்கலாம். இதை பிழிஞ்சிட்டு 2 ஸ்பூன் மட்டும் கூட போட்டுக்கலாம். இது பிக்கல்ன்றப்போ ஒரு புளிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். லெமன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு ஒரு கிண்டிட்டு இறக்கி வச்சுடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. இந்த பிக்கிள் எப்போவுமே செஞ்சவொடனே சாப்பிட்றத விட ஒரு 2 டேஸ் இல்லை நெக்ஸ்ட் டே தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.